அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வில் டூரண்ட் அப்படின்னு ஒரு பிரபல வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர். உலக அளவில் கிடைக்கிற இந்த வரலாற்று இப்போ கீழடியில் ஆராய்ச்சி செய்கிறாங்க, அகழ்வு ஆராய்ச்சியிலிருந்து நிறைய பொருட்கள் கிடைக்குது. இதையெல்லாம் வைத்து அப்பொழுது இருந்த தமிழர்களுடைய வாழ்வியல் இதையெல்லாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா? அது மாதிரியான வரலாற்று ஆராய்ச்சியர்கள் அவர்கள் பல தரவுகளை வைத்து கொண்டு நம்முடைய பண்டைய மக்களுடைய மன்னர்களுடைய எந்த பகுதியில் ஆராய்ச்சி செய்கிறாங்களோ அந்த தகவல்களை நமக்கு தருவார்கள். வில் டூரண்ட்ன்றவர் எது உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறார். விதவிதமான அனுபவங்களுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளுகிறார். சாப்பிட்றது மகிழ்ச்சியா, புத்தகங்கள் படிக்கிறதா, பயணம் பண்ணுவதா, பணம் சேர்க்கறதா, புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதா, எல்லாம் அப்போ மகிழ்ச்சியாக இருக்குது, அப்புறம் சாதாரணமாக போயிடுது. இவர் ஒரு நாள் ஊருக்கு போன தன்னுடைய மனைவியை அழைத்து வருவதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார். அவங்க ட்ரெயினில் இறங்குறாங்க. அது பெரிய மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்காதீங்க. சில பேருக்கு அதுதான் மகிழ்ச்சி, போகிறதுக்கான வழியாக கூட சில பேருக்கு இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்னொருவர் கையில் தன் குழந்தையை வைத்து கொண்டு நிற்கிறார். அது ஒரு பெண் குழந்தை, ஒரு 5-6 வயசு இருக்கும். அதுவும் காத்திருக்குது. எதுக்காகன்னா அவங்களுடைய அம்மாவும் ட்ரெயினில் வெளியூர் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த அம்மா இறங்குறாங்க. அந்த அம்மா இறங்கி வராங்க. தன்னோட அம்மாவை பார்த்த உடனே இந்த குழந்தை அப்பா கையை விட்டுட்டு வேகமாக அம்மாவை பார்த்து ஓடுது. அந்த அம்மாவும் அங்கிருந்து அப்படியே ஓடி வராங்க. இந்த குழந்தையை பார்த்த உடனே தான் குழந்தையை தூக்கிக்கிறதுக்காக கொஞ்ச காலம் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த குழந்தை ஓடுற வேகத்தில் தடுக்கி கீழே விழுந்துருதுங்க. இது தடுக்கி கீழே விழுந்த பிறகு அந்த அம்மா இன்னும் பதட்டத்தோடு ஓடி வந்து கீழே விழுந்த அந்த குழந்தையை அப்படியே தூக்கி அப்படியே முத்த மழை பொழிகிறார்கள். இந்த குழந்தை அப்படியே அம்மா கழுத்தை கட்டிக்கிட்டு அதுவும் அப்படி கொஞ்சுது. இவர் எழுதுகிறாரு, அன்றைக்குத்தான் புரிந்து கொண்டேன், கீழே விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துவதைப் போல மகிழ்ச்சி தருவது வேறு என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதுகிறார். உண்மையான மகிழ்ச்சி கீழே விழுந்திருக்கிறவர்களை உயர்த்துவது, அவர்களுக்கு ஆறுதலும் அன்பும் நேசமும் தருவதுதான் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி என்பதை வரலாறுகளையெல்லாம் ஆராய்ந்த ஒரு மனிதன் பதிவு செய்கிறான். ஏவுகணைகள் ஆராய்ச்சி செய்வதில் இருந்து மிக உயர்ந்த எல்லைக்கு சென்ற ஒரு பெரியவர் ஒருவர் உண்டு. நம்ம எல்லாருக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்க தான் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியை தந்த தருணம் எதுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் பெரிய பெரிய ஏவுகணைகள் இதெல்லாமும் கூட இந்த தயாரிப்பில் இருந்திருக்கிறேன், அது சம்மந்தமாக நிறைய படிச்சிருக்கிறேன், ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த இளம்பிள்ளை வாதத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க செயற்கை கால் வச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க, அது ரொம்ப கனமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஏவுகணைகள் விண்ணிலே பறப்பதற்கு பயன்படுத்துகிற அந்த உலோகம் எடை குறைவாக இருக்கும். அந்த குறைந்த எடை கொண்ட அந்த உலோகத்தினால் இந்த பிள்ளைகளுக்கு செயற்கை கால் செய்து அதை கனம் குறைந்து அவர்கள் லகுவாக நடப்பதை பார்த்த பொழுதுதான் என் மனமே மகிழ்ச்சியிலே நிறைந்து போனது. அந்த உலோகத்தை இந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்தினால் எவ்வளவு உதவியாக இருக்கும்ன்றத அவங்க மகிழ்ச்சியோடு நடந்து போவதை பார்த்த பொழுதுதான் என் வாழ்வின் பெரிய சாதனையாக நினைத்தேன்றாங்க. பாதிக்கப்பட்டவர்கள், எளியவர்கள், இவர்களுக்கு ஒரு துணை இருக்கிற பொழுதுதான் மாமனிதர்கள் கூட அதை வாழ்வின் பெரிய மகிழ்வான தருணமாக நினைக்கிறார்கள். ஒரு அம்மாவுக்கு கீழே விழுந்த குழந்தையை தூக்கினா எவ்வளவு மகிழ்ச்சியும் நெகிழ்வும் ஏற்படுகிறதோ அதுதான் எளியவர்கள், விழுந்திருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துகிற பொழுது, நாம் ஒரு பங்களிப்பு செய்கிற பொழுது வாழ்வின் பெரிய தருணம். அனுபவித்து பாருங்கள் என்று அவர்கள் நம்மைக்கும் ஊக்கம் தருகிறார்கள். பீத்தோவன் ஒரு பெரிய இசை கலைஞன். அவர் அந்த நூற்றாண்டை சேர்ந்த இளையராஜான்னு சொல்லலாமா? சொல்லலாம். நம்முடைய இசை ஞானி இளையராஜா உலக அளவில் வேலியன்ட் அப்படின்ற ஒரு இசை கோர்ப்பை இப்பொழுது அவர் செய்திருக்கிறாரே, அது அண்மையில் வெளியீடு நடந்தது லண்டனில். அவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய இசை கோர்வைகள் எல்லாம் எழுதக்கூடியவர்கள். அந்த துறையினுடைய மேதை, ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒரு மேதை தோன்றுவாங்களே. அவர் சின்ன வயசில் ரொம்ப வறுமையில் இருந்திருக்கிறார். ஒரு நாள் இந்த வீதியில் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ
வாத்திய கருவிகள் விற்கிற ஒரு கடை. அதை அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதில் ஒரு வயலின் ஒன்று இருக்குது. எவ்வளோ விலைன்னு விசாரிக்கிறான். அதை வாங்கக்கூடிய அளவுக்கு அவன் கையில் காசு இல்லை. அவர் சொன்னால் சரி அது இருக்கட்டுங்க, நான் போய் எவ்வளவு விலையோ அதை அந்த பணத்தை சேர்த்துக்கிட்டு வரேன், திரும்ப வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். சரிப்பா வாப்பா அப்படின்னு அந்த கடைக்காரர் அனுப்பிச்சிடுறார். அவன் போகிறான், அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா கூட சேர்ந்து அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு அது என்ன விலையோ அதுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை சேர்த்துக்கிட்டு திரும்ப வாங்கிறதுக்காக வரான். வந்து பார்த்தா கடைக்காரர் தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறார். என்னன்னா, தம்பி நீ ஆசையாக பார்த்தே அந்த வயலினை ஒரு பணக்காரர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாருப்பா, அது கொஞ்சம் விலை கூட இல்லையா, அதனால் அவர் வாங்கிட்டு போயிட்டாருப்பா அப்படிங்கிறார். பையனுக்கு மனசு அப்படியே வெறுத்து போயிடுது. என்னடா இது அப்படின்னு. ஏன்னா அந்த கலையில் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வயலின் எவ்வளவு உசுருக்கு இணையான ஒன்றாக அதை நினைப்பார்கள். உயிருக்கு இணையாக அந்த வயலினை அந்த பையன் நினைத்திருக்கிறான். அந்த பெரியவர் யார் வாங்கிட்டு போன பணக்காரர் யார் என்ன ஏதுன்னு விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போகிறான். போய் ஐயா எனக்கு அந்த வயலின் வேணும், அது என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவருக்கு டென்ஷன் பார்ட்டி போல் இருக்குது. இவரை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நான் அதை வாங்கி ஷோகேஸில் வச்சுருக்கிறேன், எவ்வளோ வரவங்க பார்த்து பாராட்டணுன்றதுக்காகவே அது ஒரு வித்தியாசமான வயலின், அது என்ன மதிப்பு தெரியுமா உனக்கு, அதை நான் விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன், நீ அங்கேருந்து வந்து நான் வாங்கினதை எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறிய, அதெல்லாம் தர முடியாது போ அப்படிங்கிறார். அப்போ இந்த பீத்தோவன் சொல்கிறான், ஐயா என்கிட்ட அந்த வயலினை கொடுங்க, நான் ஒரு தடவை வாசித்து காமிக்கிறேன், அது வாசித்து நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கய்யா அப்படின்னு. நீ என்ன வாசிக்கிறது நான் என்ன கேட்குறது, அதெல்லாம் முடியாது, நீ எவ்வளவோ பெரிய மேதைகள் வாசிச்சுலாம் நான் கேட்டுக்கிறேன், நீ போப்பா, அது நான் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. இப்போ கெஞ்சுறான், ஐயா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வாசித்து காட்டுறேன், நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு. இவருக்கு என்னடா இந்த பையன் தொந்தரவு தாங்கலையே அப்படின்னு, சரி சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு கடுப்போடு அவர் அடுத்த ரூமுக்கு போயிடுறார். இவன் வரவேற்பறையிலே அமர்ந்து இந்த சிறுவன் அந்த வயலினை வாசிக்க 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 அதிலிருந்து வருகிற அந்த நாதம் அந்த பணக்கார பெரியவரின் காதிலே விழுந்து அவர் மனதை இந்த இசை உருக்க 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 சற்று நேரத்தில் அவர் கண்களில் கண்ணீர் பெருக ஓடோடி வந்து இந்த சிறுவனிடத்தில் சொன்னார், இது என்னிடத்தில் இருந்தால் என் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு வெறும் காட்சி பொருளாகத்தான் இருக்கும், உன் கையில் இருந்தால் இசை கலைக்கே ஒரு பெரிய பரிசாக இருக்கும், இது உன்னிடம் இருப்பதுதான் நியாயம், என் பரிசாக வைத்துக்கொள் அப்படின்னு கொடுத்து விடுகிறார். பீத்தோவன் என்கிற இசைக்கலைஞன் இருக்கிற வரைக்கும் வரலாற்றில் அந்த பரிசாக தந்த அந்த பணக்காரரின் பெயரும் இருக்கும் அல்லவா. ஆம், எளியவர்களுக்கு உதவுகிற பொழுது, இல்லாதவர்களுக்கு கைதூக்கி நீங்கள் நிமிர்த்துகிற பொழுது எல்லாம் வாழ்வின் மகத்தான தருணங்களை, மகிழ்ச்சியான தருணங்களை நாம் அனுபவிக்கிறோம். அனுபவியுங்கள், அதுதான் வாழ்வு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.